ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவசங்கர நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். உங்களுடைய பேராதரவுக்கு என்றென்றும் நன்றி. உங்கள் அத்துணை பேரும் எல்லா வளமும் நலமும் கிடைக்க ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம். இந்த வாரம் இந்த எபிசோடில் வார ராசி பலன்களை சொல்ல இருக்கிறோம். நவம்பர் 2 முதல் 8ஆம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. நவம்பர் 5ஆம் தேதி பௌர்ணமி திதி வருகிறது. மற்றபடி எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க ராசிக்குள் செல்லலாம். மகர ராசி அன்பர்களுக்கு வணக்கம். மகர ராசி காலபுருஷனுக்கு 10வது ராசி, சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு. இந்த மகர ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம் நட்சத்திரம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம் 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது. இந்த ராசிநாதன் இப்பொழுது எங்கே இருக்கிறார்? 3ஆம் இடத்துல இருக்கார், உபஜயஸ்தானத்தில் இருக்கார், குரு பார்வையில் இருக்கார். சூப்பருங்க. ராசிநாதனுடைய நிலை மிக மிக சிறப்பாக இருப்பதால் கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை ஏற்பட போகிறது. அது மட்டுமல்ல, நீங்கள் எடுக்கின்ற எந்த காரியமாக இருந்தாலும் அது வெற்றி பெறக்கூடிய தருணம். இது நாள் வரைக்கும் முடிவுக்கு வராத சில விஷயங்கள், முடிவு பெறாத காரியங்கள் இப்போ தேடி போய் நீங்கள் சக்ஸஸ் பண்ண போகிறீங்க. தெளிவான சிந்தனை, செயல்கள் இருக்கும். அதில் முனைப்போடு இருந்து தொழிலையோ உத்தியோகத்திலையோ காட்டி வின் பண்ணக்கூடிய ஒரு காலம். இந்த வார கிரகங்கள் இந்த ராசிக்கு நல்ல பலனை தருமா? நவம்பர் 2 முதல் 8 வரைக்கும் எப்படி இருக்க போகுது வாங்க பார்க்கலாம். பாருங்கள், 2ல் ராகு இருக்குது. உண்மையிலேயே 2ஆம் இடத்துல ராகு இருந்தால் நிறைய மைனஸ்ன்னே சொல்லணும். ப்ளஸ்ஸு கம்மியாக தான் இருக்கும், மைனஸு தான் ஜாஸ்தி. பேசுவதில் எச்சரிக்கை தேவை. அதாவது இந்த மகர ராசி என்பவர்கள் பேசுவதை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடியவர்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்கணும். ஏன்னா 7 சனி முடிஞ்சிருச்சு. இருந்தாலும் ராகு 2ல் இருக்கிறதால சில விபரீதத்தை ஏற்படுத்தி தருவார். ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும்னு தெரியாமலாம் பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ 2ல் ராகு இருக்கும்போது தேவையில்லாம நீங்கள் ரொம்ப நல்ல சுபாவம், நல்ல ஒரு அமைதியாக இருந்து அமைதியாக காரியத்தை சாதிக்கக்கூடிய வல்லவர்கள், உண்மையாக உழைக்கக்கூடியவர்கள். ஆனால் இப்போ வழக்கத்துக்கு மாறாக அவங்கக்கிட்ட வாக்கில் ஒரு ஸ்பீடு ஏற்படும். வேலை பார்க்குற இடத்துல தேவையில்லாத பேசி உங்களை நீங்களே கெடுத்துக்கக்கூடிய நிலை ஏற்படும். அது குறிப்பாக வேலை பார்க்குற இடம், மற்ற சக ஊழியர்கள், பாஸு, இவங்ககிட்டலாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்களே அள்ளி நிறைய பேசி விட்டுருவீங்க. அதே போல் வருமானம் வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருமானம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமான வருமானத்தை 2ல் இருக்கும் ராகு கொடுப்பார். ஆனால் குடும்பத்தை நல்லா பிரிப்பார். கணவன் மனைவி மட்டுமல்ல, குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருக்கிட்டையும் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். விட்டு கொடுத்து போனால் வாழ்க்கை கெட்டு போவதில்லை. மற்றபடி இளைய சகோதர சகோதரிகள் பரஸ்பரம் அவங்க வீட்டுக்கு நீங்கள் போக, உங்கள் வீட்டுக்கு அவங்க வர, ஒற்றுமையாக இருந்து ஊர் மிச்சும்படி நீங்கள் சாதிப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். 4ஆம் இடத்து அதிபதி 11ல் ஆட்சி பீடம் பெற்று குரு பார்வையில் இருக்கிறார். குரு மங்கள யோகம் ஏற்படுகிறது. அப்போ வீடு வாங்க,
காலி மனம் வாங்க, தோட்டம் வாங்க, வீடு கட்ட, ஃப்ளாட்டு வாங்க, இப்படி பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தருமா? தரும். குறிப்பாக பூமி சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு லாபமான ஒரு வாரம். செங்கல், மணல், ஜல்லி, ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணிபுரியும் அன்பர்கள், மரச்சாமான்கள், அதாவது கதவு ஜன்னல் செய்யக்கூடிய ஆச்சாரிகள், அந்த மரம் அதான் விற்பனையாளர்கள், ஏன் செங்கல் சூளை வச்சு நடத்துவாங்க, சில பேர் சூளை வச்சு செங்கலை வியாபாரம், அவங்களுக்கெல்லாம் கூட சூப்பரான நேரம், சாதிக்கக்கூடிய தருணம் அப்படின்னு சொல்லலாம். ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லணும். பூர்வீகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். ஒன்றும் வீடு ஒழுகும், இல்லை வீடு கூரை போயிடுச்சு, இல்லை மாற்றணும், தரை போயிடுச்சு, தரையை சரி பண்ண, இப்படி ஏதாவது ஒரு ரெனிவேஷன் ஒர்க்கு, அதாவது கொஞ்சம் சீர்திருத்தம் பண்ண வேண்டிய சூழல் ஏற்படும். இல்லை இடிச்சிட்டு டெமாலிஷ் பண்ணிட்டு புதுசாக கூட வீடு கட்டலாம் அப்படின்னு ஒரு பிளான் போடுவீங்க. ஏன்னா செவ்வாய் உங்களுக்கு 5ஆம் இடத்தை பார்க்கல. சூப்பர். அப்போ கண்டிப்பாக பூர்வீகத்தில் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், செலவினங்கள் ஏற்பட போகிறது. அது சுப செலவு அப்படின்னு சொல்லணும். மற்றபடி உங்களுக்கு 5ஆம் இடத்தை சனியும் பார்க்குறார். பிள்ளைகளுக்கு ஏதாவது உபத்திரவம் வரலாம். மற்ற சக பிள்ளைகள் படிக்கிறாங்க இல்லையா, அவங்களால ஏதாவது இடர்பாடுகள், இன்னல்கள், உபத்திரவங்கள் வரும். பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். பூர்வீகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை, அக்கம் பக்கம் உள்ளவங்க வரப்பு சண்டை, வாய்க்கால் சண்டை ஏதாவது கொண்டு வருவாங்க. குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கிங்க. தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகும். பாருங்கள், 5க்கும் 10க்கும் ஆதிபத்தியம் பெற்றவன் 10இல் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார் சுக்கிரன். அப்போ எந்த பிரச்சனை பூர்வீகத்தில் வந்தாலும் சரி, இல்லை உங்கள் பிள்ளைகளுக்கே வந்தாலும் சரி, அது தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகும் அப்படின்னு சொல்லணும். இந்த மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு, இரும்பு சார்ந்த துறையில் பணியாற்றுபவர்களுக்கு, சின்ன லேத் ஃபேக்ட்ரி வச்சுருப்பீங்க, இல்லை கம்பெனியே பெரிய கம்பெனி வச்சுருக்கலாம், இல்லை ஒரு 4 வேன் வச்சு ஓட்டலாம், இல்லை 4 கார் டாக்ஸி வச்சு ஓட்டலாம், ஆட்டோ வச்சு, இது மாதிரி சில தொழில் பண்ணக்கூடிய அதிபர்கள் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் தொழில் நல்லாவே போகும். நல்ல சம்பாத்தியம் இருக்குமா? ரொம்ப நல்லாயிருக்கும். ஒன்றும் குறை கிடையாது. சூப்பர். ஏன் விவசாயம் செய்யக்கூடிய அன்பர்கள், விவசாயிகளுக்கு கூட இப்போது நல்ல ஒரு நல்லது நடக்கக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னு சொல்லணும். 7ஆம் இடத்துல சுபகிரகமான குரு இருக்கார். அஃப்கோர்ஸ் இந்த மகர ராசிக்கு குரு நல்லவர் அல்ல. 3க்கும் 12க்கும் ஆதிபத்தியம் பெற்றாலும் கூட அவர் உச்சமடைஞ்சி ராசியை பார்க்குறார். அப்போ திருமண வயதில் இருக்கும் மகர ராசி ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, திருமணம் கைகூடுமா? கண்டிப்பாக கைகூடும். சட்டுப்பட்டும் அவர் குரு பகவான் நல்லது செய்வார். இது நாள் வரைக்கும் கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு, ஈகோ ப்ராப்ளம், ஈகோ கிளாஷு இதெல்லாம் இருந்திருக்கும். சண்டை சச்சரவு பிரச்சனைகள் இருந்திருக்கும். ஒரே வீட்டில் இருந்து 2 பேரும் பேசாமல் கூட இருந்திருப்பாங்க. அப்படி வாழ்க்கை நடத்தக்கூடிய நிலை ஏற்பட்டு இருந்தாலும் இப்பொழுது 7ஆம் இடத்தில் குரு இருப்பதால் கணவன் மனைவியிடையே எந்த ஒரு கருத்து வேறுபாடு இல்லாமல் சந்தோஷமாக குற்றம் பண்ணக்கூடிய ஒரு அம்சம் இருக்குது. நண்பர்களால் நல்லது நடக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. அது மட்டுமல்ல, சொந்த தொழில், கூட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கு, கூட்டாளிகளை வச்சு தொழில் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு இப்போது யோகமான நேரம், நல்ல சம்பாத்தியம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். 8ஆம் இடத்துல கேது இருக்கார். அறிமுகம் இல்லாத இடம், அறிமுகம் இல்லாத நபர்களிடம் மிகுந்த விழிப்புணர்ச்சியோடு இருங்க, எச்சரிக்கையோடு இருங்க. ஏன்னா தேவையில்லாத வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸுன்னு வரும். நீங்கள் ஒரு பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன், இது போல் இடத்துல ஒரு ஆள் தெரியாத ஆளுங்கிட்டலாம் தேவையில்லாமல் சண்டை, போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு வா போகலாம் அப்படின்னு சண்டை
பெரிய வாக்குவாதம் வந்து பிரச்சனையாக வரும். எச்சரிக்கையாக இருந்துக்குங்க. மற்றபடி 9ஆம் இடத்தையும் சனி பார்க்குறார். 9 குடையவன் 10ல் இருக்கார். பாருங்கள், 9 குடையவன் சுக்கிரன், அதாவது 9 குடைய புதன் சுக்கிரனோடு இணைஞ்சிருக்கார். 9, 10 தர்ம கர்மாதிபதி யோகம். சிறப்பான ஒரு வாரம் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் 9ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் தந்தைக்கு ஏதாவது தொழிலில் ஒரு பின்னடைவு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. தந்தைக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. மற்றபடி வெளியூர் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க உங்களுடைய தாஸ்தா வழிகளை சரிவர எடுத்து செல்லுங்கள். ஆன்மீகத்தில் நாட்டம் இருக்கும். ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள், நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள். அங்கே ஏதாவது பிரச்சனை ஏதாவது ஒன்று கிரியேட் ஆகும். அதனால் சமாளிக்கக்கூடிய சூழலும் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா 9ஆம் இடத்தை சனி பார்க்குறதுனா ஏதாவது ஒரு தடங்கள் அன்னதானம் பண்ணலாம்னு நினைப்பீங்க, ஏதாவது ஒரு தடங்கள் இருக்கும். இல்லை ஒரு கோயிலுக்கு போகலான்னு நினைப்பீங்க, பாதிலே வண்டி நின்று போயிடும் தடங்கள். அதுக்கப்புறம் அதை ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். இதுபோல் தாமதத்தை ஏற்படுத்துவார், தடங்களை ஏற்படுத்துவார் சனி பகவான். மற்றபடி 5க்கும் 10க்கும் உடைய சுக்கிரன் 5ஆம் இடத்தில், அதாவது 5க்கும் 10க்கும் உடைய சுக்கிரன் 10ஆம் இடத்தில் ஆட்சி பீடத்தில் இருப்பது என்பது சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி. சூரியன் 10ல் இருக்கார் பாருங்கள். அரசு சார்ந்த நிறுவனங்களில் பணியாற்றுபவர்கள், தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்கள், பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத்துறை, அரசு கருவூலம், வங்கிகள், இன்சூரன்ஸு, ஃபைனான்ஸு, இதையும் தாண்டி ஆலயங்களில் வழிபாடு செய்பவர்கள், அறநிலைத்துறையில் வழிபாடு செய்பவர்கள், நீதித்துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்கள், இவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு யோகமான நேரம் அப்படின்னு சொல்லலாம். சாதிக்கும் தருணம். ஒரு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, டிரான்ஸ்ஃபர், இன்க்ரிமெண்ட்டு, இந்த சலுகைகள் எல்லாம் கிடைக்கும். சந்தோஷமாக கிடைக்கும் உங்களுக்கு. இது பொருளை பொறுத்தவரை இந்த மகர ராசி அன்பர்களுக்கு தொழிலில் ஒரு பிரம்மாண்ட வளர்ச்சி, சம்பாத்தியம் சிறப்பாக இருக்க போகிறது, லாபம் அதிகமாக கிடைக்கப் போகிறது. அப்போ சொத்து வாங்க, மனை வாங்க, வீடு வாங்க, ஃப்ளாட் வாங்க, அதில் முனைப்போடு ஈடுபாடு இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லணும். இருந்த போதிலும் 12ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் சயன போகம் கெடுகிறது. வேலைக்கு உண்ண மாட்டீங்க, உறங்க மாட்டீங்க, டென்ஷனாக இருப்பீங்க, பரபரப்பாக இருப்பீங்க. செலவினங்கள் சுப செலவு நிறைய இருக்கும், அசுப செலவும் சில நேரத்தில் 1-2 வரும். தேக ஆரோக்கிய குறைவு அப்படின்னா மருத்துவமனைக்கு தானே போகணும், அது அசுப செலவு தானே. மற்றபடி 2ல் இருக்கும் ராகு உங்களை பொறுத்தவரை பொருளாதாரத்தை சுபிட்சத்தை கொடுப்பார். நல்ல வருமானம் நீங்கள் எதிர்பார்த்ததை விட ஜாஸ்தி கிடைக்கும். ஆனால் குடும்பத்தில் பிரிவினையை கொடுப்பார். அப்போ அமிர்த ராகுவே போற்றின்னு 1008 சொல்லுங்கள். அமிர்த கேதுவே போற்றின்னு 1008 சொல்லுங்கள். தலைக்கு வர்றது தலைப்பாயிடம் போகும். மற்றபடி இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சூப்பரான ஒரு வாரம். தொழில் சிறப்பாக இருக்கும், சம்பாத்தியம் அற்புதமாக இருக்கும், சந்தோஷம், நினச்ச காரியம் கைகூடும். வீடு வாங்க, மனை வாங்க, தோட்டத்துறவு வாங்க, சந்தோஷமாக ஈடுபாடு பண்ணுவீங்க. பேசுவதில் எச்சரிக்கை தேவை. குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா என்று சொல்கிற அளவுக்கு இந்த வாரம் நல்லாவே இருக்கும். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.